இன்றைய திருப்பலி வாசகங்கள் நவம்பர் மாதத்தின் 17ஆம் நாள் 2025 பொதுக்காலத்தின் 33வது வாரம் திங்கட்கிழமை. இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. மக்கப்பேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 10 முதல் 15, 41 முதல் 43, 54 முதல் 57 மற்றும் 62 முதல் 63. மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிபான் ஆவான். முன்பு ரோமையில் பிணைக்கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீநெறியாளர்கள் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பலவகை கேடுகள் நேர்ந்துள்ளன என கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினார். அது அவர்களுக்கு ஏற்புடையதாயிருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆரவாரத்தோடு மன்னரிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு நகரங்களிலெங்கும் சிலை வழிபாட்டிற்கான பீடங்களை கட்டினார்கள். அவருடைய ஆட்களும் பலிபீடத்தின் மேல் வீதிகளில் வைக்கும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்களில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடமும் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாயிருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருட்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட தூய உடன்படிக்கை மாசுபடுவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கிறது. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் திருச்சட்டத்தை நான் மறவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமையினின்று என்னை விடுவியும். நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். திருச்சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது. ஏனெனில் அவர்கள் விதிமுறைகளை தேடுவதில்லை. துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கிறேன். ஏனெனில் அவர்கள் வாக்கை கடைபிடிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். நற்செய்தி வாசகம். ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 35 முதல் 43 வரை. இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினாவினார்.
நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும் உன் நம்பிக்கை உம்மை நலமாக்கீற்று என்றார். உடனே அவர் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதைக் கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.